ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா HTML இருக்க ஸ்கிரிப்ட் டேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது நான் இங்கே ஒரு ஸ்கிரிப்ட் டேக் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்கிரிப்ட் டேக் மீன்ஸ் இன்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்டை தான் நம்ம ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே என்டர் பண்ணுறோம். நான் அதாவது ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இங்கே நான் ஒரு H2 டேக் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே ஒரு பட்டன்னு போட்டிருக்கேன். அதுக்கு கீழே பட்டன் வந்து அது ஆன் கிளிக்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி இங்கே ஷோ பாப்அப், அதாவது ஒரு ஃபங்க்ஷனை இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது எங்கே யூஸ் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இங்க ஃபங்க்ஷன்னு ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி இங்க வந்து இந்த ஷோ பாப்அப் இருக்கு பாத்தீங்களா, நான் இங்க என்டர் பண்றேன். இதாவது ஒரு அலர்ட் பாப்அப்பை நான் ஒரு கிரியேட் பண்ண போறேன். வாங்க உங்களுக்கு இதை டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றேன். பாத்தீங்களா, இங்க ஒரு பாப்அப் எக்ஸாம்பிள் போட்டு ஒரு பட்டன் கிரியேட் ஆயிருக்கு பாத்தீங்களா. நம்ம இதை கிளிக் பண்ணும்போது பாத்தீங்களா ஒரு பாப்அப் கிரியேட் ஆயிருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனல்னு போட்டு இருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிரிப்ட் டேக்கோட எக்ஸாம்பிள். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.